செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது 11ஆம் வகுப்புக்கான காமர்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணைத் தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி பாஸ் ஆகுது A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு பார்த்திங்கன்னா தீவிரமாக தயாராகிட்டு நம்ம பாஸ் ஆகணும், நிறைய மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஒரு பக்கம் அது இருந்தாலும் கூட மாணவ செல்வங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷனில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய புக் பேக்கில் இருந்தால் மோஸ்ட்லி கேட்கப்படும். கொஷின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா டஃப்பாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய புக் பேக்கில் இருந்து தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்கப்படும். அதனால் மாணவ செல்வங்கள் தயக்கம் வேண்டாம், ஓகேங்களா? அதுக்காக படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க, தீவிரமாக படிங்க, ஷெடியூல் போட்டு எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் படிங்க. உங்களுக்கு ஒரு மொத்தமான மார்க்கு 90 மதிப்பெண்கள், ஓகேங்களா? 90 மதிப்பெண்களில் ஃபஸ்ட்டு 20 ஒன் வேர்டு போயிடும், ஓகேங்களா? ஒன் வேர்டை நீங்கள் அப்படி இப்படி தட்டி தூக்கிடுவீங்க மார்க்கை. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 மார்க்கு அதில் ஒரு கம்பல்சரி கேட்டுருவாங்க. 7 கொஷினில் ஒரு கம்பல்சரி எழுதணும். 3 மார்க்லேயும் அதே தான், ஒரு கம்பல்சரி பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 5 மார்க் எழுதணும், 35 மார்க்கு. அப்படியே தட்டி எறியலாம் மார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயப்படியே வேணாம். செல்லக்குட்டீஸ் யாருமே பார்த்திங்கன்னா ஆனாலும் கூட மாணவ செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதற்றமே என்னென்னா எப்படி எழுதுது அப்படின்றத ஒரு பதட்டம் தான். நீங்கள் கரெக்டாக நார்மலாக எழுதுங்க, அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்கப்பா, ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். மேலும் மாணவ செல்வங்கள் எக்ஸாமுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னாவே 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா நீட்டாக அழகாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கொஷின் அட்டன் பண்ணி எழுதுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்கப்பா, ஓகேங்களா? நேரத்தை வீணடிக்காமல் ஃபுல்லாக எழுதுங்க. கொஷின் தெரிஞ்ச கொஷின் எழுதுங்க, தெரியாத கொஷின்ஸ்லாம் லாட்ஸில் எழுதிக்கிங்க. கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே எழுதிவிங்க, ஓகேங்களா? எந்த கொஷினுமே விடாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா போன தடவை இது மாதிரி தான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் விட்டு மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா தோல்வியுற்று இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் எழுதிட்டுருக்கீங்க. அந்த நிலை மீண்டும் வேண்டாம், ஓகேங்களா? அதனால் இப்போவே நம்ம சேஞ்ச் ஆகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாஸோடைய அருமை என்ன அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகணும், மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற நோக்கம் எல்லா செல்லக்குட்டீஸோடைய மனதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தேர்வில் எல்லோரும் வெற்றி பெறுவீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மாணவ செல்வங்கள் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணி போய் பாருங்கப்பா. செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா தேர்வை பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுதுங்க, ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மேலும் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா கொஷின்ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ தேடிட்டு இருப்பாங்க, ஒரு கிளியாரிட்டி இல்லாமல். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.